ஹலோ ஆல். ஸோ ரிப்பப்ளிக் டே வந்து லாங் லீவ் வந்துச்சுல, அப்போ நாங்கள் ஜஸ்ட் கூர்க் போயிருந்தோம். பெங்களூர்லேருந்து கூர்க்கு 5 ஹவர்ஸ் தான் ட்ராவலிங் டைம். ஸோ நாங்கள் காலையில் ஒரு 6:45க்கு கிளம்புனோம். ஒரு 12:30க்கெலாம் கூர்க் ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து அபே ஃபால்ஸ். அங்கே ரொம்பலாம் தண்ணி இல்லை, இருந்தாலுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. மன்சூனில் இன்னுமே நிறைய தண்ணி இருக்கும், நான் பார்த்துருக்கேன் ஃபோட்டோஸ்லாம். ஆனால் நிறைய க்ரௌடு இருந்துச்சுங்க. அபே ஃபால்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு செக்இன் பண்ணிட்டோம். இதுதாங்க எங்கள் ரூமில் இருந்து ஓப்பன் டெரஸ்லேருந்து பார்க்குற வியூ. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த சன்செட் ரொம்ப காமிங்காக ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்து நாங்கள் டைரெக்டாக ராஜா சீட்டுக்கு போனோம். போகிற வழியில் ஒரு ஹாக்கி கிரவுண்ட் இருந்தாங்க, பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம். அப்புறமா அங்கே ராஜா சீட் பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபுட் ஸ்டால்ஸ், கேம் ஸ்டால்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டால்ஸ், சீட்ஸ், சாப்ளிங்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு கூர்க் ஸ்பெஷல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் காஃபி, பெப்பர் இதெல்லாமுமே அங்கே எக்ஸிபிஷனில் போட்டிருந்தாங்க. அப்புறமா நாங்கள் கொஞ்சம் பைனாப்பிள் சாப்பிட்டோம், கொஞ்சம் கேம் விளையாண்டோம், கொஞ்சம் சீட்ஸ் வந்து வெஜிடபிள் சீட்ஸ் வந்து வீட்டில் வந்து நடுறதுக்கு வேண்டி வாங்கினோம். அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக ராஜா சீட் போயிட்டோம். ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீ வந்து ₹20. அங்கே நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அழகழகாக இருந்துச்சு. அங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது, அதோட மாடல் தான் இது. இதுவே வந்து அவங்க சூப்பராக ஃபுல் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்டாச்சூஸ், இந்த மாதிரி கேர்ள் பாய் ஸ்டாச்சூஸ் எல்லாமே ஃப்ளவர்ஸில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்க அழகாக இருந்துச்சு. அங்கே டின்னர் சாப்பிட்டு நாங்கள் நேரம் ரூம் போயிட்டோம். அங்கே நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் அழகாக பேசிகிட்டு இருந்தோம். கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். இதுவும் எங்கள் ரூம் டெரஸ்லேருந்து உள்ள வியூ தான். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு கீழே கார்டன் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கேருந்து மண்டல்பட்டி போனோம். மண்டல்பட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்கள் ரூம்லேருந்து ரொம்ப பக்கம் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அங்கே எப்படின்னா நிறைய ஜீப் வந்து இருக்கும். அதில் ஏதாவது ஜீப் ஹையர் பண்ணி நமக்கு போகலாம். அப் அண்ட் டவுன் 19 கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க. ஒரு ஜீப் ரைடோட ப்ரைஸ் வந்து 2500. அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் அப் அண்ட் டவுன். அப்புறமா கொஞ்சம் நேரம் அங்கே போய் நமக்கு சுற்றி பார்க்கலாம். நம்ம டிரைவர் வந்து பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆவரேஜ் ஆஃப் ரோட் ரைட் தான். அந்த வியூஸ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே நிறைய பைக் ரைடர்ஸை பார்த்தோம். அவங்க வந்து கேங்காக போகிறது பார்த்தாலே சூப்பராக இருந்துச்சு அந்த வைபே. அப்புறம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பாயிண்ட். இந்த ஆர்ச் தெரியுதுல்ல, அதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இங்கேயுமே நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. ரொம்ப விண்டியாக இருந்துச்சு அந்த மண்டல்பட்டி. ஆனால் வியூ வந்து அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மார்னிங் 9 to 10 அங்கே ரீச் ஆனோம். வெயிலாக இருந்துச்சு, இருந்தாலுமே அந்த ரொம்ப கூலான விண்ட் இருந்ததுனாலே அந்த வெயில் நமக்கு அவ்வளோவா தெரியாது. அங்கேருந்து டைரெக்டாக வந்து டொபாரே எலிஃபெண்ட் கேம்ப்க்கு கிளம்பிட்டோம். அதுக்கு போகிறதுக்கு 2 வழி இருந்துச்சு. ஒன்று வந்து ஹைவே மாதிரி, இன்னொன்று வந்து ஹில்லி ரோட். நாங்கள் ஹில்லி ரோட் சூஸ் பண்ணோம். ஆனால் ரோடெல்லாம் நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. அந்த 2 சைடு அவ்வளோ க்ரீனாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்து, ஃபுல்லாக மரமாக இருந்துச்சு. இங்கேருந்தே கிளம்பும்போது மெக்மை ட்ரிப்பில் ரூம் புக் பண்ணிட்டு தான் போனோம். ஆனால் அங்கே போய் கேட்டதுமே அந்த ஹோம் ஸ்டேவே க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. நாங்கள் மெக்மை ட்ரிப்போட கஸ்டமர் கேரில் கூப்பிட்டோம். அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய ரூம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எதுவுமே அவைலபிளாக இல்லை. ப்ளஸ் வந்து கொடுத்த ரூமும் அவ்வளோ க்ளீனாக இல்லை. கடைசியில் நாங்கள் தான் ஒரு ஹோம் ஸ்டே வந்து அபே ஃபால்ஸ் போயிட்டு வர வழியிலேருந்து கண்டுபிடிச்சோம். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரைட் சைடில் வந்து எஸ்டேட், அது ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ரோடு.
அப்படியே நாங்கள் டுபாரே எலிஃபென்ட் கேம்ப் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட் வந்து இந்த காவேரி ரிவர் தான் கிராஸ் பண்ணோம். நிறைய வந்து சிமெண்ட் சாக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பார்த்து நடக்கணும். கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். அது நடந்ததுக்கப்புறமா ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ வச்சுருப்பாங்க. அது வந்து ₹100 பர் பர்சன். அது எடுத்துகிட்டு நமக்கு உள்ளே போகலாம். அங்கே வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்கும். ஒரு 10 to 12 எலிஃபென்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஸ்மெல் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து எலிஃபென்ட்ஸை ரொம்ப க்ளோஸாக பார்க்க முடியும். நாங்கள் போனது வந்து எலிஃபென்ட்ஸோட ஃபீடிங் டைமில். இது வந்து மார்னிங் 9:30 to 11, அப்புறமா ஈவினிங் 4:30 to 7 ஓப்பன் ஆகும். அப்போ தான் நமக்கு எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அங்கே இன்னொரு இடம் போகணும்னு நினச்சது மிஸ் ஆனது வந்து நிசர்கதாமா டியர் பார்க். அங்கேயுமே நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. எங்களுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால எங்களால் போக முடியல. இங்கே வேணால் நமக்குமே எலிஃபெண்ட்டுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணலாம். அது வந்து வைக்கோல் வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து நெல் வச்சுட்டு பொதிஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கொடுக்கணுன்னா ₹50 சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் போன டைமில் தான் யானைகளை எல்லாமே தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டி காவேரியில் இறங்குற டைம் தான் அது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப பக்கத்தில் வந்து யானை இப்படி வரும். அங்கே வந்து ரிவர் ராஃப்டிங் ஆப்ஷனுமே இருக்குது. பர் பர்சன் 200 சொன்னாங்க. இங்கே உங்களுக்கு கூர்கில் இன்னும் நிறைய பிளேசஸ் பார்க்க போகலாம். கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது, தலக்காவேரி இருக்குது. ஆனால் எங்களுக்கு கிளாஸ் பிரிட்ஜ் போனோம். அங்கே வந்து ரொம்ப குட்டியாக இருந்த கிளாஸ் பிரிட்ஜ். அவ்வளோ வர்த்தாக எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் உள்ளே போகல. அப்படி கிளம்பி வந்துட்டோம். இந்த டொபேரே எலிஃபென்ட் கேம்ப்க்கு வெளியிலையுமே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஹோம்மேட் வைன்ஸ், சாக்லேட்ஸ், டீ பவுடர், டீ லீவ்ஸ், காஃபி பவுடர் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் காஃபி பவுடர், டீ லீவ்ஸ், சாக்லேட்ஸ், ஹோம்மேட் வைன் வாங்கினோம். சாக்லேட்ஸ், ஹோம்மேட் வைன்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுமே வாங்கினோம். அங்கேருந்து ஒரு 7க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 12 to 1 ஆகிடுச்சு. டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.